அக்டோபர் 10, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகோடார். டுடேஸ் பைபிள் verse Psalm 66:18. If I had cherished iniquity in my heart, the Lord would not have listened. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, இன்றைய நாள் முழுவதும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த அக்கிரம சிந்தனைகளும் எங்கள் இருதயத்துக்குள்ள நுழையாதபடிக்கு, சத்துரு நுழைக்காதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுங்க என் தகப்பனே. இன்றைக்கு இறங்கோ ராஜா. ஆவியானவரே, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகோடார். ஆவியானவரே, எங்களுடைய இருதயத்தில் தீமையான எண்ணங்களும் அக்கிரம சிந்தனைகளும் இருக்கும் பொழுது ஆவியானவரே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அப்போ பதில் வராது என் தகப்பனே. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அநேக குடும்பங்களில் அப்பா புலம்பிக் கொண்டு இருப்பாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் வரலையே, அற்புதங்களும் வரலையே, ஆனால் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் நல்லா உயர்ந்து கொண்டே இருக்காங்களே, எங்களுக்கு ஏன் தெரியலையே, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு கூட அநேகர் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவரும் கரத்தில் அவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரே, அப்பா, அவர்களுக்குள்ளே இருக்கிற இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தனையில் மற்றவர்கள் மேலே பொறாமை, மற்றவர்கள் உயர்வை பார்த்து தீமையான எண்ணங்கள், அவர்களை குறித்து தப்பாக பேசுறது, தவறான காரியங்களை பேசுறது என் தகப்பனை, இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. அந்த மாதிரியான அக்கிரம சிந்தனைகளை எங்களுடைய இருதயத்திலிருந்து இன்றைக்கு எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. இந்த சத்ரு ஆவியானவரை நாங்கள் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தில் தீமையான சிந்தனைகளும் அக்கிரம சிந்தனைகளும் நிரப்பி கொண்டு இருக்கான் தகப்பன். இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. எங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதங்களை அதிசயங்களை நடக்கணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வாஞ்சியோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், நீ இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை சுத்திகரித்து உங்களுக்குள்ள இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை எடுத்து போட வல்லவராக இருக்கின்றாரு. நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை, இன்றைக்கு கூட ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் சுத்திகரிப்பீராக. ஆவியானவரை, இன்றைக்கு நிரப்புங்க ராஜா. சுத்தமான இருதயத்தை அவர்களுக்குள்ள நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இன்றைக்கு கூட நிரப்புங்க அப்பா. அவர்களுடைய ஜெபங்களுக்கு இன்றைக்கு நீர் பதில் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. நன்றி ராஜா. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கத்தாவை, அநேக வாலிப பிள்ளைகளுக்கு மற்றவர்களை பார்த்து பொறாமை, மற்றவர்களை குறித்து அவர்கிட்ட இருக்கும் ஐஸ்வர்யத்தையும் பொருளையும் பார்த்து தீமையான சிந்தனைகள், அவர்களுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தனைகள், அவர்கள் மேலே கோபத்தினால, பொறாமையினால, அவர்கள் மேலே அநேக தீமையான இருதயத்தில் அவர்கள் மேலே அநேக கோபத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இன்றைக்கு அந்த தீமையான எண்ணங்களை கொண்டு வந்த அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. அவர்களுடைய இருதயத்தை எல்லாம் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் அப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்க என் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா, உண்மை பற்றி கொண்டு அப்பா உங்களுடைய வேத வசனத்தில் ஆவியானவரை அப்போ உறுதியாய் பற்றி கொண்டு எங்களுடைய இருதயத்தில் அதை நாங்கள் அப்போ பதித்து வைக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா. இன்றைக்கு ஊற்றுங்க அப்பா. ஆவியானவரை, எங்களுடைய ஜெபங்களுக்கு இன்றைக்கு விடை கிடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. இன்னும் அநேக பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. தேவையில்லாத காரியங்கள், ஆவியானவரை, தீமையான காரியங்கள், மற்றவர்கள் குறித்து தீமையான காரியங்கள், மற்றவர்கள் மேல கோபங்கள், பொறாமைகள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாத்தையும் கொண்டு வருகின்றது சத்ரு மேல கரத்தை பலமாய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. அக்கிரம சிந்தனைகள் எங்களுக்குள்ள வேண்டாம், எங்களுடைய இருதயத்துல வேண்டாம். ஒவ்வொரு பெரியோர்கள் இருதயத்திலும் வேண்டாம். ஒவ்வொரு பெரியோர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கு அதெல்லாம் மாற்றுவீராக. சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ராஜா. ஆவியானவரை, சமாதான காரணர் நீர் அல்லவோ கத்தா. இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளே சமாதானத்தை நிரப்புங்க. அந்த தேவையில்லாத அக்கிரம சிந்தனைகளை எடுத்து போடுங்க. இருதயத்தில் உம்மை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதத்தில், உம்முடைய துதியில், உம்முடைய ஜெபத்தில் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, பிரது கூட இறங்க ராஜா.
மற்றவர்களை குறித்த தேவையில்லாத சிந்தனைகள் எங்களுக்குள்ள இனி இருக்க வேண்டாம். என் தகப்பனை எப்பொழுது இறங்கோ ராஜா. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து முதல் இரவு வரை உறங்கும் வரையிலும் உறங்கி கொண்டே கூட நாங்கள் உண்மை மாத்திரம் நினைத்து கொள்ளணும். என் தகப்பனை உம்முடைய வேதத்தை மாத்திரம் நினைத்து கொள்ளணும் ராஜா. ஆவியானவரே உம்முடைய சிந்தையில் மாத்திரம் நாங்கள் நிலைத்திருக்கணும். என் தகப்பனை உலகத்தின் சிந்தைகள் தேவையில்லாத சிந்தனைகள் எங்களுக்குள்ள இனி இருக்க வேண்டாம். என் தகப்பனை எப்பொழுது கூட இறங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. உங்களுடைய சிந்தை மாற்றம் பொறுத்துங்க. என் தகப்பனை எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு இன்றைக்கு பதில் கொடுப்பீராக. ஆவியானவர் அநேக பேர் புலம்பிக் கொண்டு இருந்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஜெபத்துக்கு இன்றைக்கு பதில் கிடைத்தது என்று சொல்லும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிற நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.